ஹரிபோல் தண்டத். நான் சில பக்திவினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிಗೆ ಮೊದಲಾದ ಅಂಗಂ பணிவு பார்த்து 7 கீர்த்தனை எழுதியிருக்காரு. அது படித்தாச்சு. இன்னைக்கு ரெண்டாவதுது ஆத்ம நிவேதனம். நமக்கு நம்மவே முழுசாச்சுன்னா இந்த உடம்பு சொன்னால் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் சொன்னால் மனசு, புத்தி, அகங்காரம், உணர்வு, இதயம், இது பகவானுக்கு அர்ப்பணை பண்ணுறது. இது கூட ஆத்மா எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணை பண்ணுறது. அது எப்படி சொல்லி அதுக்கு முதலாவது கீர்த்தனை, ना करलूँ कर्म ज्ञान नाही भेल, ना सेविलूँ चरण तोहार, जड़ सुखे मापिया आपना को वांचाई, पाखालूँ चौदिश अंधियारा. ஓ பகவானே, நான் எந்த நல்ல கர்மங்களும் பண்ணலை, எனக்கு ஆத்மீக அறிவு கிடையாது, நான் உன் தாமரை பாதம் சேவை பண்ணலை. இப்படி பௌத்திக சுகம், இந்த உலகத்தில் சுகம் சொல்லி நான் எனக்கு ஏமாத்திடுச்சு. இப்போ 4 பக்கமும் ஒரு இருட்டு தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில். तोहू नाथा करुणा निदान, तुआ पद पंकजे आत्म समर्पिलूं, मोरे कृपा करबी विधान. ओ भगवाने, நீ கருணைக்கு கடல் போல இருக்கு. நான் இப்போ முழுசா சொன்னால் என் ஆத்மாவை சேர்ந்து உன் தாமரை பாதத்தில் சரணாயிட்டு இருக்கு. தயவு செய்து உன் கருணையை நீ காட்டிடு. प्रतिज्ञा तोहारी योही शरणागत नाही, सो जानब परमाद, सो हाम दुष्कृति गति ना हेरई आन, आब मागो तुआ प्रसाद. பகவானே, நீ சபதம் பண்ணி சொல்லியிருக்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்க, யார் உனக்கு முழுசாக சரணாயிடுவாரோ நீ அவங்களுக்கு விடுதலை பண்ணிடு. நான் ஒரு பாவி, எனக்கு இனி வேறு வழியே கிடையாது. அதுக்கு வேண்டி உன்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். எந்த காரணம் இல்லாத ஒரு கருணை, காரணம் பார்க்காது, இவன் நல்லவனா, இவன் என்ன நல்லது பண்ணிக்க, ஒன்றும் பார்க்காது. நான் முழுசாக அவன் கருணைக்கு வேண்டி வந்திருக்கேன். ஆன மனோரத நியசேஷ சோடத்தா, கப் ஹாம் ஹைபூ தோஹார், நித்திய சேவிய துஹூம் நித்திய சேவக மொழி, பக்தி வினோத பாவசார். ஓ பகவானே, நான் எப்போ எல்லா விதமான பௌத்திக ஆசைகளை தியாகம் பண்ணிட்டு முழுசாக அவன் சரணாவேன். நீந்தா எனக்கு சுவாமி, நித்திய சுவாமி, நான் உனக்கு நித்திய சேவக்கன். இப்போ எனக்கு இது புரிஞ்சிருக்கு. சரி, இவ்வளோதான் இந்த கீர்த்தன். இங்கே நம்ம குரு சரணத்தில் வரும்போது, பகவான் சரணத்தில் வரும்போது நம்ம பாவ பிரார்த்தனை என்ன இருக்குன்னா, நம்ம இதுவரை குரு எடுக்கல, அதுவரை நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்சாரத்தில் தான் சுகம் தேடிட்டு இருந்தோம். பட் மெல்லமாக புரிஞ்சது, இங்கே அந்த சுகம் கிடையாது. அந்த அறிவு வச்சு நம்ம குரு கிட்ட வரணும், பகவான் கிட்ட வரணும். குரு பகவான் கிட்ட பகவானுக்கு நாம ஜபம் செய்து இந்த உலகத்தில் சுகம், இந்த உலகத்தின் பௌத்திக ஆசைகள் வச்சா அது அப்போ அந்த ஆத்மீக பாதையில் வருதோ, ஆத்மீக குரு வாங்கிறதே வீணாக போயிடும். நம்ம பிரார்த்தனை இருக்கணும், நான் இந்த சம்சாரத்தில் வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம புரியணும், வேற இப்போ உள்ள 10-20 ஆண்டு யோசனை பண்ணுறதல்ல. நம்ம யுகங்கள் ஆயிடுச்சு, லட்ச கோடிக்கணக்கான பெருவி சாவு நம்ம சக்கரை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ புத்தியை யூஸ் பண்ணணும். நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது.
நம்ம சரணாகதி சரி இருக்கணும். சரணாகதியில் ஒன்று முழுசாக பகவானுக்கு சரணாயிடணும். இந்த பௌத்திக உலகம், பௌத்திக ஆசை எனக்கு வரக்கூடாது. பௌத்திக பற்றுதல் போயிடணும். ஒரு ஜீவன் ஆசை பற்றுதல் இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு வேண்டி இவர் என்ன சொல்லிட்டுருக்காரு, நான் எல்லா பௌத்திக ஆசைகளை விட்டு பகவானே உனக்கு முழு சரணம் எடுத்திருக்கேன். இப்படிப்பட்ட எல்லா பக்தர் பார்த்து நம்ம கேட்போம். ஒரு பக்தர் இப்படி கேட்டோம், அவன் ஒரு திருடன். அங்கே போவான், இடம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எங்கே சொத்து இருக்குது, எங்கே பணம் வச்சுருக்காரு எல்லாம் அவன் பார்த்து அடித்து கொண்டு போயிடுவான், கொள்ளை அடிச்சிடுவான். ஒரு வாட்டி ஒரு சபை பார்த்தான். சபையில் நிறைய பெண்கள் உட்காந்துருக்கு. இவன் நினச்சேன், இவங்க இப்போது சபை முடித்து வரும்போது கொஞ்சம் இருட்டாயிடும், நான் இவங்களை தாங்காமல் இதெல்லாம் போட்டிருக்கான், ஆபரணம் அடிச்சிடுவேன்னு சொல்லி. அப்போ காற்று உட்காந்துருக்கான், ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கான். ஒரு சாது அங்கே ஹரிகதா பண்ணிட்டு இருக்காரு. சாது அந்த டைமு இதில் இல்லை, அவர் கிருஷ்ணனுக்கு சௌந்தர்யம், கிருஷ்ணருக்கு அழகு வர்ணிச்சிருக்காரு. எப்படி கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக இருக்கான், எவ்வளோ ஆபரணம் போட்டிருக்கான். இவன் மேலே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கான். இது இந்த ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு தாலியோ ஒரு செயினை அடித்து நிறைய வாட்டி அடி வாங்கி ஜெயில் போய், இந்த பையனுக்கு நான் கொள்ளை அடித்தா சின்ன பையனை நல்லா அடிச்சிடுவேன். எல்லாமே நிறைய போட்டிருக்கானே, அமைதியாக இருக்கலாம், சின்ன சின்ன இது நிறைய பண்ணியாச்சு, ஒரு பெரிய கை போடலாச்சு. சரி, இவர் சொல்லிட்டு இருக்காரு சாது. அவன் தினமும் பசுமாடு எடுத்துட்டு தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட காட்டில் போவான். அவன் கூட ஃப்ரெண்ட்ஸும் நல்ல அலங்காரம். அப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கான், அப்பா 4-5 பசங்களுக்கு அடிச்சு விட்டா போதுமே சொல்லி கொள்ளை அடிச்சிடலாம் சொல்லி. சரி, இந்த பையன் எங்கே போவான் பசுமாடு எடுத்துட்டு? அந்த சாதுவை கேட்டதில்ல. இவர் கதால முடிச்சாரா, இவனுக்கு இப்போ ஆசையே கிடையாது, இந்த சின்ன சின்ன இதில் கை போடுறது ஆசை கிடையாது, பெரிய ஆசை வந்தாச்சு. அப்போ சுவாமிஜி ரூமில் இருக்கார், கதா முடிச்சுட்டு மெல்லமாக போவான். இப்போ நடுவு பண்ணிகிட்ருக்கான் சாமிஜி. அந்த பசு மேய்க்கிறதுக்கு ஒரு பையன் கிருஷ்ண பல்ராமர், அவர் எந்த பாதையாக போவாங்க சரி. இந்த கதை பிரஜமண்டலத்தில் தான் நடந்துட்டு இருந்து, நாளை கோவர்தன் பக்கம் போவாரப்பா சொல்லி பாருங்க. ஹரிகதா கேட்டிருக்கான், சாதுக்கு பார்த்துருக்கான். அடுத்த நாள் இவன் கோவர்தன் பாதையில் உட்காந்துருக்கான், இந்த கிருஷ்ண பல்ராமர் வரணும்னு சொல்லி. அந்த கிருஷ்ணனுக்கு அழகு பார்த்துட்டு இந்த திருடன் வாழ்க்கை முழுசு வேறவங்களுக்கு செயின் இது அப்போ அடிச்சிருக்கான். இப்போ நினச்சிட்டு இருக்கான், இவ்வளோ அழகாக இருக்கான், இவனுக்கு ஆபரணம் எடுத்தா நான் 1-2 எப்படியோ வாங்கி கொடுக்கணும். இப்போ இவனுக்கு மனசு எவ்வளோ மாறியாச்சு சொன்னால், நான் மோசமாக வேலை பண்ண மாட்டேன், திருடு வேலை பண்ண மாட்டேன், நான் நல்ல சம்பாதனை பண்ணி நான் 1-2 மாலை இந்த பையனுக்கு போடணும். அந்த ஆனந்தம் இந்த திருடு வேலையில் கிடையாது சரி. இது சரணாகதிக்கு ஒரு அடையாளம். நான் எப்படி சேவை பண்ணுவேன் பகவானுக்கு, என் ஆசைகளை விட்டுட்டு நான் இப்போ அவனு திருடன். நம்ம அறிவுள்ள நாகரிகத்தில் வாழ்வ ஒரு சமுதாயத்தில் நம்ம படிச்சிருக்கோம், பகவத்கீதை பாகவதம் கேட்டிருக்கோம். நம்ம ஆசை எப்படி இருக்கணும், நான் எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியும், நான் கிருஷ்ணனுக்கு தாசி. வேறவங்கக்கிட்ட போய் கலெக்ஷன் பண்ணுறது, திருடு வேலை பண்ணுறது, ஏமாத்துறது அதெல்லாம் பக்தி சேவை. அதெல்லாம் உண்மையாக பகவான் மேலே எனக்கு அனுபு வந்திருந்தா நான் பகவான் சேவகன், நான் எப்படி சேவை பண்ண முடியும்? என் சேவை பார்த்துட்டு வேறவங்களுக்கே ஆசை வரணும், இவர் கூட சேர்ந்தா நமக்கு கூட. இப்போ என்ன ஆயிருக்குச்சுன்னா, பகவான் பேரில் மக்கள் தொழில் போல தொடங்கியாச்சு. அது என்ன சொன்னால்,
அவங்களுக்கு எந்த விதமான சரணாகதி கிடையாது. நான் நிறைய இந்த பிரம்மச்சாரி இப்படியெல்லாம் புக்ஸ் விற்றுட்டு இருப்பான். அவனுக்கு மெல்லமாக கேட்பேன், என்கிட்ட வந்து ஏதாவது பிரபு அங்கே உட்கார சொல்லு, உட்காரு, இவ்வளோ புக்கில் நீ எது படிச்சிருக்கேன், அதுக்கு பார்த்து இப்போ 5-10 நிமிஷம் எனக்கு சொல்லு. படிக்கிறதுக்கு டைமே இல்லை பிரபு, நம்ம இந்த புக்ஸ். நீ படிக்காத புக்கு நீ வேறவங்களுக்கு கொடுத்தா அவன் படிப்பானா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. எனக்கு சரணாகதி இல்லாமல் நான் வேறு ஆளுக்கு பகவானுக்கு சரணாயிடு, நீ இதை பண்ண அது பண்ண, அது எப்படி நடக்கும்? முதல்ல ஒரு ஜீவன் யார் பகவானுக்கு சரணாகதி எடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் பௌத்திக ஆசைகள் விட்டுட்டு பகவானுக்கு திருப்தி பண்ணுறது போல சேவை பண்ணணும். அது வெறும் ஜபம் கூட இருக்கலாம், துளசிக்கு ஜலம் கொடுக்கலாம், ஒரு விளக்கு காட்டலாம், அதில் ஒரே ஆசை இருக்கணும், எனக்கு இனி எந்த விதமான பௌத்திக ஆசை இருக்கக்கூடாது. நான் பகவானே, நான் உனக்கு திருப்தி பண்ணணும், சேவை பண்ணணும். எனக்கு இனி நித்தியமாக நீந்தா எனக்கு சுவாமி, நான் உனக்கு நித்திய சேவக்கன், தாசம் தாசி, நித்தியச்சனா தினமும் எப்போவுமே. அந்த பாவம் இல்லாமல் நம்ம வந்து பகவான்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பகவான் நம்ம வேலை பண்ணிவிடும். இப்போ முன்னாடி நேற்று இங்கே வந்தார் ஒருத்தர், ஏதோ சொல்லிட்டு கிருஷ்ணர் உங்களுக்கு இப்படி பண்ணிவிட்டார், கிருஷ்ணர் உங்களை மேலே இது பண்ணா. சின்ன கிருஷ்ணன் எனக்கு வேலைக்காரன் கிடையாது, எனக்கு வந்து பகவான் சேவை பண்ணணும் ஆசை இருந்தது. அந்த பகவான் சேவையில் எது இடைஞ்சல் இருந்து அதை விட்டேன். நான் எனக்கு பௌத்திக ஆசை விட்டு பகவானுக்கு சேவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் அதே பண்ணிட்டு இருக்கேன் சொல்லலாம். இப்போ படிக்கும்போது அதே வந்தது, பகவானே நான் எப்போ என் பௌத்திக ஆசைகளை விட்டு உனக்கு சேவை பண்ணேன், அதான் சேவை. நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னொன்று எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது சேவை கிடையாது, அது தொழில் போல ஆகிடும். ஒரு பக்தன் பகவான் கூட தொழில் பண்ண மாட்டான், பகவானுக்கு சேவை பண்ண. அந்த பகவான் சேவை, குரு சேவை, வைஷ்ணவ சேவை, ஹரி குரு வைஷ்ணவ சேவை, இந்த 3 பேருக்கு சேவை பண்ணுவோம். எங்கேயுமே சேவை பண்ணும்போது நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. இனி குடும்ப வாழ்க்கையில் கூட நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அதிகாரம் காட்டிகிட்டு இருக்கோம். பக்தியிலே அப்படி தான் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு அதிகாரம் காட்டுறது தொடங்கிடுச்சு, நீ இப்படி பண்ணணும், நீ இப்படி பண்ணணும். அப்போது நம்மக்கிட்ட இனிப்பு போயாச்சு, நம்மக்கிட்ட அன்பு கிடையாது. இல்லை யாரை மாட்டிருக்கா, இல்லை அவரும் நம்ம போல இருக்காரு, நம்ம கூட சேர்ந்துட்டு இருக்காரு. அன்பு இனிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. எங்கே அதிகாரம் இருக்குது, எங்கே பௌத்திக ஆசைகள் இருக்குது. நம்ம பரம் குருதேவ் சில பக்தி பிரமோத புரி கோசாமி டாக்கூர் சொல்லுவார், எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ இந்த உலகத்தில் பற்றுதல் இருக்குது, அவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டம் துக்கம் வரும். பற்றுதல் விட்டுடுங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல உதாரணம், பகவான் சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பறவை, ஈகல் வல்ச்சர், தமிழில் என்ன சொல்ல தெரியாது, ஒரு பறவை மாம்சத்தின் ஒரு பீஸ், 1 piece ஆஃப் மீட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. வேற பறவைகளை பார்த்தாச்சு, எல்லா பறவைகளும் அதுக்கு பின்னாடி வந்தாச்சு. இப்போ இது வந்து இந்த மாம்சத்தின் பீஸு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. மேலே போகுது, கீழே வருது, சைடில் போகுது. அப்படி அந்த பறவை எங்கே போயிட்டு இருக்கு, இந்த 100கணக்கான பறவை அதுக்கு பின்னாடி. இது அந்த மாம்ச பீஸ் விடணும்னு சொல்லி சில பறவைகள் அதுக்கு அடிச்சிட்டு இருக்கு, உடம்புல ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ கூட இது விடக்கூடாது சொல்லி கடைசியாக என்ன பண்ணுறது தாங்க முடியாமல் அந்த பீஸ் வாயில் விட்டாச்சு. அது விட்ட உடனே எல்லா பறவைகளும் அந்த அவங்களுக்கு இந்த பறவை கூட எந்த வேலை கிடையாது, அதுக்கு இந்த மாம்ச பீஸ் தானே வேணும், எல்லாம் அப்படி போயாச்சு. இப்போ இந்த பறவை யோசனை பண்ணிட்டு இருக்கு, நான் முன்னாடியே விட்டுருக்கலாமே, இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ உடம்பெல்லாம் நோய். இதுதான் பௌத்திக வாழ்க்கை. நம்ம ஒரு அதிகாரம், ஒரு பதவி, எங்கேயோ பற்றுதல் இருக்கு.
எல்லாருக்குமே அது அந்த பதவி இது பண்ணணும்னு ஆசை இருக்குது. அப்போ நம்ம பார்த்து தவறு பேசுவான், நமக்கு கஷ்டம் கொடுப்பான், நமக்கு எப்படியோ இவர் இது விடணும் சொல்லி நம்ம அது விட மாட்டோம் சொல்லி இவ்வளோதான் பிரச்சனை. சரணாகதி இல்லை, நம்ம இந்த விஷயம் விட தயாரில்லை. நேற்று சொன்னேனே, இந்திரத்யும்ன ராஜா கிட்டே இன்னொரு அரசன் போர்க்க சொல்லி வந்தான். அப்புறம் மன்னிப்பு கேட்டான். இவருக்கே தெரியும் மனசில் ஆசை இருக்குது, பகவான் சேவை பண்ணணும். ஏய் வாப்பா, இனி முதல்ல இந்த கோயில் நீயே பார்த்துக்க. அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஒரு அப்பா இருக்கலாம், குடும்பத்தில் பொறுப்புகளை விட மாட்டேன், சொத்து விட மாட்டேன். அப்போ என் பசங்களே எனக்கு எதிரி ஆகிட்டு இருக்கான். நான் ஒரு பெண்ணாகி என் மருமகளுக்கு விட மாட்டேன், இல்லை என் மகளுக்கு கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ என் மகள் என் மருமகளே எனக்கு இல்லை மகன் கூட எதிரி ஆகிட்டு இருக்கான். குடும்ப வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம், ஆஃபீஸில் பார்த்துட்ருக்கோம், பிஸ்னஸில் பார்த்துட்ருக்கோம், சமுதாயத்தில் பார்த்துட்ருக்கோம், அரசாங்கத்தில் பார்த்துட்ருக்கோம், இந்த கலியுகத்தில் மடம் கோயிலில் பார்த்துட்ருக்கோம். சரணாகத்தியே கிடையாது. சும்மா நான் என் அதிகாரம் விட மாட்டேன், வேறவங்களும் நான் சொன்ன போல கேட்கணும். இதில் என்ன ஆகுது? தர்மம் பீஸ் ஆகுது. சொன்னால் நிறைய குரூப்ஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம். கௌடி மட்டம் இருந்தது, இஸ்கான் வந்தது. கௌடி மட்டத்தில் 20-50 மாடல் வந்தாச்சு. அந்த குருகே சிஷ்யரே பீஸ் ஆயாச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, சரி நான் நல்லவனு, நான் இருந்தால் தான் நான் இந்த குரூப் காப்பாற்ற முடியும், இந்த இடம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், சிலப்போ எனக்கு பயமோ குருதேவருக்கு மதிப்பு வச்சு மக்களின் பேச்சு கேட்டுட்டு இருக்கான். நான் ஒரு கோயில் ஒரு நிர்வாகம் நடத்திட்டு இருக்கேன். பட் என்ன இதயத்திலே பயம் போலாம், யார் எப்போ எனக்கு என்ன பண்ணிடுவான்னு தெரியாது, எனக்கு கவலைகள் போலாம். என்ன இது வேலை முடியாமல் இருக்குது, இது இப்படி இருக்குது, எனக்கு கோபம் போலாம், எனக்கு துவேஷம் போலாம். நான் ரொம்ப நல்லதாக இருக்கேன். நான் 64 என்ன 108 மாலை பண்ணுறது பக்தருக்கு பார்த்துருக்கேன். எவ்வளோ நல்லா பேசுவாங்க. அங்கே பிரபு எப்படி இருக்கீங்க, தண்டவத் பிரபு, அது பிரபு, இது பிரபு. ஏதோ சில சூழ்நிலை வரும்போது அவருக்கு கோபம் பார்த்தா பயமாக இருக்கும். ஐயோ நம்ம நல்லா இருக்க, இவருக்கு தூரம் இருக்கு நம்ம சொல்லி. அது கோபம் இருக்கலாம், அவருக்கு கவலைகள் இருக்குது உள்ளே. ஜபம் பண்ணிகிட்டு இருக்கான், பூஜை பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு கோயில் பெரிய கோயிலே நடத்திட்டு இருப்பான். அவருக்கு தனியாக போய் பேசினா அவங்கள அமைதிக்கு வேண்டி நிறைவாட்டி வேறே சம்பிரதாயத்துக்கு வேறே குருக்கிட்ட போயிட்டு இருக்கான், இல்லை மாட்ட மந்திரம் பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை ஏதோ ஒன்று, இல்லை எப்படியோ அவங்களுக்கு உண்மையாக அமைதி கிடைக்கலை. அவங்க வாழ்க்கையில் ஆனந்தம் கிடையாது. அது பர்சனலாக பேசினா தெரிஞ்சது. குரூப்பில் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. சமுதாயத்தில் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு கவலை, பயம், ஏதோ ஒன்று, கோபம், துவேஷம் இது இருக்குது. உண்மையாக நமக்கு ஆனந்தம் வேணும், அமைதி வேணும், அனுபவம் வேணும் சொன்னால் முதல்ல சரணாகதி ரொம்ப முக்கியம். அந்த சரணாகத்திலே முதலாவது பௌத்திக ஆசை விட்டு, பணிவு முடிஞ்சாச்சு. இதில் பௌத்திக ஆசைகளை விட்டு பகவானுக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணணும். பகவானுக்கு ஹரி போல் தண்டவத்மா.